ஒரு வெயில் நிறைந்த புல்வெளியில் ஒரு எறும்பு கூட்டம் கோடைகாலம் மற்றும் இலையுதிர் காலம் முழுவதும் ஓய்வின்றி உழைத்து உணவை சேகரித்து தங்களுடைய கூட்டில் சேமித்து வைத்தன. கடுமையான குளிர்காலம் வரப்போகிறது என்பதையும் உயிர் வாழ திட்டமிடுதலே முக்கியம் என்பதையும் அவை அறிந்திருந்தன. அருகிலேயே இசைப்பிரியரான ஒரு வெட்டுக்கிளி தன்னுடைய நாட்களை பாடுவதிலும் ஆடுவதிலும் வயலின் வாசிப்பதிலும் கழித்தது. எறும்புகளை பார்த்த அது பெரும்பாலும் அவற்றின் கடின உழைப்பை கேலி செய்தது. ஏன் இவ்வளவு கடினமாக உழைக்கிறீர்கள் என்று அது கீச்சிட்டது. இப்போதுதான் நிறைய உணவு இருக்கிறதே, வாழ்க்கை கொண்டாடுங்கள் என்று சொன்னது. குளிர்காலத்தில் உணவு தட்டுப்பாடாக இருக்கும் என்பதால் பாதுகாப்பான எதிர்காலத்திற்காக இப்போது உழைப்பதாக எறும்புகள் மரியாதையுடன் கூறின. ஆனால் எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் வெட்டுக்கிளி அவற்றின் எச்சரிக்கையை புறக்கணித்தது. ஆண்டு முடிவுக்கு வந்தது. குளிர்காலத்தின் முதல் பனி விழத் தொடங்கியது. நிலம் உறைந்தது. வெட்டுக்கிளிக்கு சாப்பிட எதுவுமே கிடைக்கவில்லை. பசியால் பலவீனமடைந்து நடுங்கிக் கொண்டிருந்த அது எறும்புகள் தங்களின் கதகதப்பான வீட்டில் சேமித்து வைத்திருந்த உணவை பகிர்ந்து உண்டு மகிழ்ச்சியாக இருப்பதை கண்டது. அது எறும்புகளிடம் சென்று சிறிது உணவு கேட்டது. எறும்புகள் கருணை காட்டினாலும் செழிப்பான காலங்களில் அது சோம்பேறியாக இருந்ததை நினைவுபடுத்தின. அவை அதற்கு சிறிதளவு உணவை பகிர்ந்து அளித்தன. ஆனால் அதற்கு ஒரு முக்கியமான பாடத்தையும் புரிய வைத்தன. சோம்பேறியுடைய ஆத்மா விரும்பியும் ஒன்றும் பெறாது, ஜாக்கிரதையுள்ளவர்களுடைய ஆத்மாவோ புஷ்டியாகும் என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தரும் சத்தியம். இந்த வருடத்தை வீணாக்கி விட்டேனே என்று கவலை கொள்ளாமல் வரும் ஆண்டை திட்டமிட்டு செயல்படுங்கள். நாட்கள் பொல்லாதவையானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். என்ன செய்வோமா?